கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கம். தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ரகதி ஆகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக உங்களுடைய அன்பு சகோதரன் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான், வாழ்க நலமுடன் ஜோதிடர் சுந்தரபாண்டி, உங்களிடம் சனி பகவான் வக்ரகதியாகி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கிறத தெளிவாக செக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதே போல இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்கள்ல எப்படி இருக்கணும், என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட போகுதுன்னு என்னுடன் தற்போது பேச வந்திருக்கிற மிகப்பெரிய ஜோதிடர், மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய ரெண்டு பேருடைய கருத்துக்களையும் சனி பகவானுடைய மிக முக்கியமான செயல்பாடுகளையும் முழுமையா பாருங்க. அதாவது சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பத்தி உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடராகிய டிஜே சுந்தரபாண்டி நான் உங்களுக்கு தெளிவாக செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதே போல இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிற மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய கருத்துக்களை முழுமையா பாருங்க. ஸோ இப்ப இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகி என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்களை கொடுக்க போறாங்கிறத கொஞ்சம் அம்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சனி வக்ரம் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரமான என்ன இருக்குன்னா சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தால்தான். சூரியனுக்கு சனி 6, 7, 8 இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல அமர்றப்ப சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கிடைக்காது. அதனாலதான் பாருங்க ஒரு கிரகம் வக்ரம் ஆகிறது. இப்ப அதே நேரங்கள் தான் பாருங்க இந்த வரக்கூடிய நாட்கள்ல சனியோட வக்ரங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப சனி ஏற்கனவே பாருங்க மீன வீட்டுல இருக்காரு. சனி ஏற்கனவே பாருங்க மீனத்துக்கு வந்ததுல உலக அளவுல பாருங்க பெரிய போராட்டம், போர் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப வக்ரகதி வேற ஆகுறாரு, எந்த பாதிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பாத்துங்க மனசுக்குள்ள ஒரு திகில், பயம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஒரு சில விஷயங்கள்ல நாம நிதானம், பொறுமை, கடவுள் வழிபாடு, ஆன்மீக சிந்தனைகள் அனைத்துமே இருந்தாலே எந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பொறுமையான வாழ்க்கையை கொண்டு வர முடியும். அதாவது மேடம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதாவது சனி பகவான் சூரியனுடைய கதிர்வீச்சுகளை விட்டு கொஞ்சம் விலகும் போது அவர் வக்ரகதி ஆவார்னு சொன்னாங்க. சரி, வக்ரகதி எப்போ ஆறாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறாருன்னா ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறார். அப்போ ஆல்ரெடி அவர் இப்போ பயணம் செய்யும் போது ரேவதி நட்சத்திரத்தில் தான் போய்கிருக்கார். ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் என்ன பண்றாரு, தன்னுடைய பாதங்கள்ல ரிவர்ஸ் வராரு அப்படிங்கிறது கணக்கு. சரி, இப்ப ரேவதியில மட்டுமே அவருடைய பயணம் இருக்குமா, ரேவதியிலேயே அவர் தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிடுவாரா அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் தன்னுடைய வக்ரகதியை தொடங்குவதனால அவர் ரேவதியில மட்டும் முடிக்க மாட்டாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரேவதியில 9/10/2026 வரையும் ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரகதி ஆகி திரும்ப அப்படியே ரிவர்ஸ்ல என்ன பண்றாரு, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை வக்ரகதியில தொடங்குவார். அப்ப உத்திரட்டாதியில அவர் கரெக்டா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் இந்த பயணம் இருக்கும். ஸோ இந்த பயணங்கள் மூலமாக பெரிய பிரச்சனை வந்துருமா, ஏற்கனவே சனி பகவானாலே பிரச்சனை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது வக்ரகதி வேற ஆயிட்டாரு, அப்போ இன்னும் கொஞ்சம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குமா அப்படிங்கிற நிலைமை உங்களுடைய மனதுல ஓடிச்சுன்னா கவலையே பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம்தான், நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய சனி பகவான வக்ரகதி பெற்ற சனி பகவானை பார்த்துக்கிருக்கார். ஸோ அந்த பார்வை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31/10/2026 வரையும் பர்ஃபெக்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 31ஆம் தேதி ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலம் 42 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக, நிதானமாக, பொறுமையாக எந்த விஷயம் செய்தாலும் அவருடைய பார்வை அமைப்பு, அவர் அமர்ந்த இடத்தோட அமைப்பை வச்சு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். 42 நாள் தாங்க. அதான் சொன்னால் கோள்களும் உங்களுக்கு உதவி செய்யும், உங்களுடைய தெய்வங்களும் உங்களுக்கு உதவி செய்யும். இருந்தாலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசியிலே வக்ரம் பெற்று அமர்ந்து
என்னென்ன மாற்றங்களையும் என்னென்ன விஷயங்களில் கவனங்களையும் செயல்படுத்த போகிறார் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதாவது நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல வக்கரம் அடைந்து தன்னுடைய பயணத்தை தொடங்க போறார். கிட்டத்தட்ட ரேவதி நட்சத்திரத்துல அவருடைய பயணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்யும் போது குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு டைரக்டா நட்சத்திரத்துக்கு முழுனால உங்களுடைய பெரிய பிரச்சனை என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை சரியாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீங்க யாருக்காவது உதவி செஞ்சு அந்த உதவியே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்து அதுல இருந்து நீங்க வெளியே வர முடியாம தவிக்கிறீங்கன்னா உங்களுடைய தவிப்பை புரிந்து கொண்டு வக்கரம் பெற்ற சனி பகவான் அதற்கான ஒரு நிவர்த்தியை செய்து கொடுப்பார் என்பது உண்மை. அதாவது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நைட்டு வரையும் 31ஆம் தேதி அதிகாலை வரையும் நீங்க பயப்பட தேவையில்லை, பதற்றப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய தன்மை கிரக ரீதியாக ஏற்படும். உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகும். நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே சூப்பரா முடிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு இறை வழிபாடும் குருவுடைய அருளும் சனிமோனுடைய செயல்பாடும் சிறப்படைய வைக்கும் என்பது உண்மை. அதே போல சார் என்னை விட வயது குறைஞ்சவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க சார். அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்காங்க, இப்படிங்காங்க அப்படிங்காங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சார். அவங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்கி, ஒரு குழப்பமாவே இருக்கு. ஏதோ ஒரு திட்டம் தீட்டுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா அதுக்கு முடிவு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களுக்கு சரியான ஒரு திட்டத்தை வகுத்து உங்களுடைய செயல்பாடு உள்ள தடுமாற்றத்தை நீக்கி அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை, அதாவது சதி திட்டங்களை வெளிப்படையாக உங்களுக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய அளவுக்கு சனி பகவானுடைய வக்கர நிலை குருவுடைய ஆளுநர் சூப்பராக கொடுக்கணும். அப்ப நிறைய நன்மைகள் உண்டு. என்னை பொறுத்த பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் தொடங்கலாம், கணவன் ஒற்றுமை இருக்கா, ஒற்றுமை வந்துடும். ஒற்றுமையே இல்லாத ஒரு சூழ்நிலை பிரியக்கூடிய நிலைமையில உள்ள நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா கூட மீண்டும் இணைஞ்சிருவீங்க, வருத்தமே பட தேவையில்லை. உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய பாட்டனும் உங்களோட பலவோடையும் வாழணும்னு ஆசைப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதே போல பார்ட்னரால் ஏமாற்றப்பட்ட மீனராசிக்காரங்க அந்த பார்ட்னர் மூலமாக மீண்டும் பணத்தை பெற்று சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இருந்தாலும் இந்த வக்கரம் பெற்ற சனி பகவானை குரு பார்வை விலகும் போடுது. கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள் நம்முடைய மீனராசி அன்பர்கள் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுடைய என்னன்னா உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாத்தையுமே எப்படி பாதுகாக்கலாங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாதுகாப்பு எதுக்காகனா நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச உங்களுடைய பொருளாதாரத்தை, இவ்வளவு நாள் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு மதிப்பை அங்கீகாரம் பெற்று வச்ச விஷயங்களை எப்படா சதி தீட்டம் செஞ்சு உங்களை லாக் பண்ணலாங்கிற சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு யாராவது சொல்றாங்கன்னா அதை முழுமையா நம்பி உடனே என்ன பண்ணக்கூடாது, இந்த 42 நாட்கள்ல முழுமையா நம்பக்கூடாது. ரொம்ப நிதானமா யோசித்து பொறுமையா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அழுத்தம் கிடையாது. இல்லைன்னா அதுவும் நம்ம உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான அழுத்தத்தை 42 நாட்கள்ல உங்களை குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துடும். ஸோ இதுல மட்டும் கவனமா இருங்க. இருந்தாலும் இன்னும் மேலும் நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்குன்றத நம்ம அம்மா சொல்லுவாங்க, கேளு. கண்களால் கவிதை பாடும் மீனராசி நேயர்களே, உங்க கண்களை பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரு கவிதை நயம் வந்துடும். அந்த மாதிரி அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க தான். ஆனா பாருங்க, இப்ப கொஞ்ச நாளாகவே உங்க கண்கள்ல சோகம் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா செண்பச்சனியோட பாதிப்பு ரொம்ப அதிகமாவே இருக்குது. என்னதான் உங்களுக்கு இப்ப ராசிநாதன் தன்னுடைய 5ஆம் வீட்டுல உச்ச குருவா இருந்து உங்க ராசியை பார்த்தாலும் இப்போ ஒரு மாசமா தான் கொஞ்சம் தெளிவான நிலைக்கு வந்திருப்பீங்க. அதுக்குள்ள பாருங்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய லாபாதிபதியும் விரையாதிபதியும் வக்கரத்துக்கு வேற போறாரு. அப்ப என்ன செய்யலாம், எந்த இதுல நமக்கு விரயத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு. ஆனா பாருங்க, எல்லா விஷயத்திலையுமே தெளிவா முடிவெடுக்கக்கூடியதான் நீங்க.
ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து உணர்ச்சிக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உணர்ச்சிகரமாக முடிவெடுக்கணும், எமோஷனல் ஆகக்கூடியவங்க தான் நீங்க. ஆனா இப்போ பாருங்க, அந்த உணர்ச்சிக்கே வந்து ரொம்ப வாய்ப்பு இல்லாம ஏதோ இயந்திரம் மாதிரி, ஏதோ ஒரு மிஷின் மாதிரி நீங்க வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அந்த உழைப்புக்கும் பாருங்க சரியான முறையில் பயன் கிடைக்காது. ஏன்னா வேலையிலையும் பிரச்சனை, செய்யக்கூடிய பிசினஸ்லயும் பிரச்சனை, ரொம்ப லாக் ஆயிருவீங்க. அடுத்தவங்களுக்கு இறக்கப்பட்டு ஒரு ஜாமீன் கையெழுத்தோ ஏதோ ஒண்ணு பொருளோ பணமோ கொடுத்து அதையும் பாருங்க நீங்க தான் ஏமாந்து இருப்பீங்க. அவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்துப்பட்ட ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு கட்ட வேண்டிய கடனையும் நீங்க தான் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அதிகமா மன அழுத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்ப சனி வக்ர காலங்கள்ல நீங்களே வந்து உங்களை வந்து மாட்டிக்கிட்டு இந்த வேலை வேண்டாம், நான் பாட்டுக்கு வெளியூர்ல வேலை பார்க்க போறேன், கொஞ்ச நாளைக்கு நான் போய் வெளியூர்ல போய் எல்லாத்துக்கும் போய் வேலை பார்த்து என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துருவீங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதியே பாருங்க 5ஆம் வீட்டுல, அதுவும் கூட நீர் ராசியில போய் உச்சமாகறாரு. இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால தொழில்காரகர் சனியும் வக்கரமா இருக்கறதுனால வெளிநாடு விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகமான சிந்தனைகள் இந்த காலகட்டங்கள்ல ஏற்படும். இப்ப இதனால பாருங்களேன், உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருந்து அதுவே கொஞ்சம் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப கடன் பிரச்சனை நம்ம தூக்கம் வருமா? ஆல்ரெடி பாருங்க 12ஆம் இடத்துல ராகுவோட சஞ்சாரம் வேற. அப்ப ராகுவோட சஞ்சாரம் இருக்கிறப்ப நிறைய வந்து தூக்கம் தான் உங்களுக்கு இல்லாம ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. நிம்மதிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது வந்து. அப்ப நீங்க வெளியூர் நாடுகள் போறது, வெளிநாடு போறது, வெளியூர் பிரயாணங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தி நீங்க வெளியூர் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து முதல்ல உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான், அது கூட சிம்மத்துல இருக்காரு. அக்டோபர் மாசம் பாருங்க 30ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த உங்க ராசி அதிபதி பாருங்க 6ஆம் இடத்துல கேதுவோட சஞ்சாரத்துல இருக்கிறாரு. அப்ப சஞ்சாரத்துல இருக்கிறப்ப நீங்க வந்து அதிகமா வந்து வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் நிரந்தரமான வேலை கிடைக்கலையோ, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆனவர் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப அந்த வக்ரசூரியோட பாதிப்பு தொழில் ஸ்தானத்து மேலையும் படுது. அதனால வந்து வேலைகளை நிரந்தரமான ஒரு உத்தியோகம் கிடைக்கும். அதனால வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு கிடைச்சு குடும்பத்தை நடத்துற அளவுக்கு தேவையான அளவுல நிதி நெருக்கடியில் இல்லாம நீங்க சமாளிக்கிறதுக்கு முயற்சி எடுக்க நீங்க ஆரம்பிப்பீங்க. அப்ப இந்த காலகட்டங்கள்ல தான் நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்த நீங்க டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு சனி வந்து நேரத்துல வந்து உட்கார்ந்தோன்னே பாருங்க பாதை எரிச்சலை கொடுக்கும். அதே மாதிரி முழங்கால் வலி, உங்களுக்கு நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி கால்சியம் பவர் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த எலும்பு பச்சைகள்ல வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க, எல்லாம் செய்வீங்க, ஆனா எதுவுமே வந்து ஒரு தீர்வு கிடைக்காது. நீங்க வந்து மருத்துவத்தை மாத்தி மாத்தி பார்த்ததான் மிச்சம், நிரந்தரமான தீர்வு கிடைக்காது. ஒவ்வொரு நேரமும் நீங்க போறதால ஒவ்வொரு விதமான ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரே வழி, மீனராசிக்காரங்க எல்லாருமே வந்து டெய்லி ஒன்று சூரிய உதயத்துக்கு முன்னாடி, சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி, காலையில 1 5 to 6, நைட்டு வந்து ஒரு 8 to 9, இந்த நேரங்கள்ல ஒரு 50 ஸ்டெப் நீங்க வந்து பின்னோக்கி நீங்க நடந்து வந்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். இது கிரகத்தினால் வரக்கூடிய வலி உபாதைகள் மட்டும்தான். இதை நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால வந்து தொழிலையும் பாருங்க, வேலையிலையும் நிரந்தரமான ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கும் நீங்க நடக்கக்கூடிய அந்த 50 ஸ்டெப் நீங்க பின்னோக்கி நகரக்கூடிய வாய்ப்பானது நிறைய உங்களுக்கு வந்து பயன் தருவதாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப தன்னுடைய சஞ்சாரத்தை வந்து பின்னோக்கி தான் வராரு. அதனாலதான் உங்களை வந்து சூரியன் மறைவுக்கு அப்புறம் வந்து நீங்க உங்களை பின்னோக்கி நடக்க சொல்றது. அப்ப இந்த இதை நீங்க செஞ்சுட்டு வரப்பயே உங்களுக்கு வந்து தொழில் மேன்மை அடைய ஆரம்பிக்கும், வேலையில ஒரு முன்னேற்றம், தேக ஆரோக்கியம், உடல்நல குறைவு எல்லாமே சரியாக வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. உங்களால் முடிந்த அளவுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ரெங்கநாதர் ஆலயத்துக்கு நீங்க வந்து போகணும். ஏன் ரெங்கநாதருக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெங்கநாதர் சென்ம நட்சத்திரம் வந்து ரேவதி. அதனாலதான் அது கூட ரேவதி 1 தான் சனி பகவான் தன்னுடைய வக்கரகதியில இயக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால வந்து அவருடைய சென்ம நட்சத்திரமான ரேவதி ரெங்கநாதர் பிறந்த நட்சத்திரத்தை வந்து நீங்க ரெங்கநாதருக்கு போய் அவருக்கு பிடிச்ச துளசி வாங்கி நீங்க உங்களுடைய பேரை சொல்லி அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா சனி வக்கர காலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து நீங்க முற்றிலும் குணமாகக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த ரெங்கநாதரே உங்களுக்கு வந்து தாராளமா கொடுப்பாரு. அவருடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நேரிலே நீங்க தற்போது வரை பொறுமையா பார்த்ததுக்கு நாங்க உண்மையிலேயே மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இப்ப நாங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகமான சனி பகவான் வக்ர நிலையில இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்,
கவனங்கள் என்ற செயல்பாடை சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது பொது பலன் தான். இது வந்து ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய நம்பர்ஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுட்டு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஜாதக மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நாங்கள் கணித்து உங்களுக்கு எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்வோம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.